கம்ப்ளீஷன் ஆஃப் நம்பர் அண்ட் ஆல்பபெட்டிக்கல் சீரீஸ். ரைட்டுங்களா? ஸோ இந்த சிலபஸுக்கு கீழே ஒரு 6 டைப் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா எண் தொடர் வரிசை, அதாவது நம்பர் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? நம்பர் சீரீஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் ஒரு 6 டைப் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டைப் தான் வந்து பாத்தீங்கன்னா நாம இப்ப பார்க்க போறோம். ரைட்டுங்களா? பார்க்கலாங்க. பாருங்க, 19, 23, 32, 48, 73 அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிஜிஎல் கிராஜுவேட் லெவல்ல வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நீங்க பார்க்கலாம், 19ல இருந்து 23க்கு ரைட்டுங்களா, இது மேக்ஸிமம் பாருங்க எவ்வளவு நம்பர் வந்து அதிகரிச்சிருக்கு, 4 நம்பர் அதிகரிச்சிருக்கு. ரைட்டுங்களா? இதை 4 என்னன்னு சொல்லலாம், 2 ஸ்கொயர்னு சொல்லலாமா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த 19 எடுத்துக்கிறேன், அது கூட ஒரு 2 ஸ்கொயரை ஆட் பண்ணேன். ரைட்டுங்களா? அப்படி ஆட் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்குது, 23ன்னு கிடைக்குது. அடுத்தது பாருங்க, அடுத்து 23 கொடுத்துருக்கான். 23 to 32. ரைட்டுங்களா? எத்தனை நம்பர் அதிகரிச்சிருக்கு, 9 நம்பர் அதிகரிச்சிருக்கு. அப்போ 9ன்றது என்ன எழுதலாம், 3 ஸ்கொயர்னு எழுதலாம். ரைட்டுங்களா? அப்போ 23 பிளஸ் 3 ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்கும், 32ன்னு கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பாருங்க, 32ல இருந்து 48 வரைக்கும் பாருங்க 16 நம்பர் அதிகரிச்சிருக்கு. 16ன்றது வந்து 4 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ நான் 32 பிளஸ் 4 ஸ்கொயர் எழுதலாமா? நமக்கு இதுல தெரிஞ்சு போச்சு, 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர்னு கொடுத்து வந்திருக்கான். ரைட்டுங்களா? இதுக்கு என்ன கிடைக்குது, 48ன்னு கிடைக்குது. ரைட்டுங்களா? அப்வியஸ்லி அடுத்த ஸ்டெப் என்ன வரும், 48 கூட ஒரு 5 ஸ்கொயரை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண சொல்லுவோம். ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 73ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா 73 கூட ஒரு 6 ஸ்கொயர் வந்து ஆட் பண்ணணும். ரைட்டுங்களா? 6 ஸ்கொயர் ஆட் பண்ணா நமக்கு 36, ஒரு 73 வந்து பாத்தீங்கன்னா 109ன்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ 109, அதாவது ஆப்ஷன் பின்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 133, 119, 105, 91 அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்ஆர்பி என்டிபிசி 2024 ஸ்டேஜ் 1ல. இப்போ இந்த சீரீஸை பாருங்க, உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது, ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர், ஃபோர்த் நம்பர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. அதாவது பெரிய எண்ல இருந்து குறைஞ்சுக்கிட்டே போகுது. அப்படின்னா என்ன பண்ணிருக்கான், பெரிய எண்ல இருந்து ஏதோ ஒரு வேல்யூ வந்து அவன் கழிச்சிருக்கான்னு தெரியுது. ரைட்டுங்களா? 133 119 ஆகுது அப்படின்னா என்ன பண்ணிருக்கான், -14 கழிச்சிருக்கான். 119 105 மாறுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுலயும் -14 வந்து கழிச்சிருக்கான். அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்கான் பாருங்க, 105 91 மாறுது. அப்போ 14 கழிச்சாதான் உங்களுக்கு என்ன ஆகுது, 91 மாறுது. அப்போ அடுத்த நம்பர் என்ன, 91ல இருந்து 14 கழிக்கணும். ரைட்டுங்களா? அப்போ 91ல இருந்து 14 நீங்க கழிச்சீங்கன்னா உங்களுக்கு 77ன்னு கிடைக்கும் ஆன்சர். ரைட்டுங்களா? 77ன்றது ஆப்ஷன் பி தான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 4, 11, 25, 46, 74 அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறான். இப்ப பாருங்க, 4 வந்து பாத்தீங்கன்னா 11 மாறி இருக்கு. என்ன பண்ணிருக்கான், 4ல இருந்து 7 வந்து கூட்டியிருக்கான். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் 11க்கு அப்புறம் 25 வந்து வந்திருக்கு. என்ன பண்ணிருக்கான், 14 கூட்டியிருக்கான். ரைட்டுங்களா? 7 14. அதுக்கப்புறம் பாருங்க 25 46 மாறுது. ரைட்டுங்களா? என்ன பண்ணிருக்கான், 21 கூட்டியிருக்கான். அடுத்தது பாருங்க 46 74 மாறி இருக்கு. 46 74 28 வந்து கூட்டியிருக்கான். அடுத்தது 74 என்னவா மாறுன்றது தான் இங்க கேள்வி. 7 14 21 28 அதுக்கப்புறம் என்ன வரும் டேபிள்ல, 35ன்னு வரும். ரைட்டுங்களா? ஐயே 35. அப்போ 74 கூட நீங்க ஒரு 35 ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு 109ன்னு கிடைக்கும். ஸோ 109 தான் ஆன்சர். எங்க கொடுத்துருக்கான், ஆப்ஷன் 7 கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 4th கொஸ்டின் பாருங்க, 87ல இருந்து 89 ஆயிருக்கு. என்ன பண்ணிருக்கான், +2 வந்து ஆட் பண்ணிருக்கான். 89ல இருந்து 92, அதாவது 89 92 மாறி இருக்கு. என்ன பண்ணிருக்கான், +3 வந்து ஆட் பண்ணிருக்கான். அடுத்து பாருங்க 92 97 மாறுதான். என்ன பண்ணிருக்கான், +5 ஆட் பண்ணிருக்கான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 97 வந்து பாத்தீங்கன்னா 104 மாறி இருக்கு. என்ன பண்ணிருக்கான், +7 ஆட் பண்ணிருக்கான். உங்களுக்கு தெரியுதுங்களா, 2 3 5 7ன்றது பிரைம் நம்பர். இதுக்கு அடுத்து 7க்கு அடுத்து வர பிரைம் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 11.
அப்போ 104 கூட நீங்க ஒரு 11 கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 115 கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 14 21 மாறி இருக்கு. ரைட்டுங்களா? 14 21 எவ்வளவு ஆட் பண்ணிருக்காங்க? 7 ஆட் பண்ணிருக்காங்க. 21 30 மாறி இருக்கு. ரைட்டுங்களா? 9 ஆட் பண்ணிருக்காங்க. 30 வந்து பாத்தீங்கன்னா 41 வந்து மாறி இருக்கு. 11 ஆட் பண்ணிருக்காங்க. 41 54 வந்து மாறி இருக்கு. ரைட்டுங்களா? என்ன பண்ணிருக்காங்க? 13 ஆட் பண்ணிருக்காங்க. 54 அதுக்கப்புறம் என்னவா மாறும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்பதான் நம்ம ஆட் பண்ணதை என்னன்னு பார்க்கணும். ரைட்டுங்களா? 7 9 11 ரைட்டுங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்கள். ரைட்டுங்களா? 7க்கு அப்புறம் 8 விட்டு 9 எடுத்திருக்கான். 9க்கு அப்புறம் 10 விட்டு 11 எடுத்திருக்காங்க. 12க்கு அப்புறம் 13 எடுத்திருக்காங்க. 14 விட்டு 15 ஆட் பண்ணு. ரைட்டுங்களா? ஒரு 54 கூட 15 ஆட் பண்ணினா நமக்கு 69 கிடைக்கும். ரைட்டுங்களா? 69ன்றது ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 250 இருந்து 240 மாறி இருக்கு. என்ன பண்ணிருக்கான்? 10 வந்து கழிச்சிருக்கான். 240 இருந்து 220 மறுபடியும் 20 வந்து கழிச்சிருக்கான். 220 இருந்து 190 30 கழிச்சிருக்கான். 190 இருந்து 150 40 கழிச்சிருக்கான். இப்போ நமக்கு என்ன தெரியுது? 10னுடைய மடங்குகளை கழிச்சிருக்கான். ஒரு 10 10 2 பைத்து 20 3 பைத்து 30 4 பைத்து 40 அது 5 பைத்து 50. அப்போ 150 இருந்து 50 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 100ன்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? 100ன்றது ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 11 12 மாதிரி இருக்கு. 1 வந்து ஆட் பண்ணிருக்கான். 12 16 மாதிரி இருக்குன்னா 4 வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிருக்கான். ரைட்டுங்களா? 16 25 மாதிரி இருக்கு. ரைட்டுங்களா? அப்போ 9 வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிருக்கான். பிளஸ் 9 ஆட் பண்ணிருக்கான். 25 41 மாறி இருக்கு. 16 வந்து ஆட் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 41 என்னவா மாறும்னு சொல்லி கேட்டிருக்கான். இப்போ பாருங்க, 1 நான் 1 ஸ்கொயர்னு எழுதலாம். 4 2 ஸ்கொயர், 9 3 ஸ்கொயர், 16 4 ஸ்கொயர். அதுக்கு அடுத்து என்னதான் கேட்டிருப்பான்? 5 ஸ்கொயர் தான் கேட்டிருப்பான். ரைட்டுங்களா? 5 ஸ்கொயர் பண்ணா 25. ரைட்டுங்களா? 41 ஒரு 25 66ன்றது தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. 10 வந்து பாத்தீங்கன்னா 13 மாதிரி இருக்கு. நமக்கு பிளஸ் 3 வந்து ஆட் பண்ணியிருக்கான். 13 19 மாதிரி இருக்கு. அது கூட வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் 6 வந்து ஆட் பண்ணியிருக்கான். 19 வந்து பாத்தீங்கன்னா 31 மாதிரி இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்கான்? பிளஸ் 12 ஆட் பண்ணிருக்கான். 31 55 மாதிரி இருக்கு. பிளஸ் 24 ஆட் பண்ணிருக்கான். ரைட்டுங்களா? இப்ப பாருங்க, அவன் ஆட் பண்ணதை பாருங்க. நான் இங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 3 6 மாதிரி இருக்குன்னா 2ஆல பெருக்கிருக்கான். இதையும் 2ஆல பெருக்கிருக்கான். இதுலயும் 2ஆல பெருக்கிருக்கான். இதையும் 2ஆல பெருக்கிருக்கான். அப்போ 24 2ஆல பெருக்கினா 48ன்னு வரும். ஸோ 55 கூட 48 ஆட் பண்ணா நமக்கு 103ன்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா சரி. 9th சம் பாருங்க. 100 98 மாறி இருக்கு. என்ன பண்ணிருக்கான்? 2 கழிச்சிருக்கான். 98 94 வந்து மாறி இருக்கு. என்ன பண்ணிருக்கான்? 4 கழிச்சிருக்கான். 94 88 மாறி இருக்கு. 6 வந்து பாத்தீங்கன்னா கழிச்சிருக்கான். 88 80 மாறி இருக்கு. 8 கழிச்சிருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ண பாருங்க? 2 4 6 8 அதுக்கப்புறம் 10 கழிங்க. 10 கழிச்சிங்கன்னா 80ல இருந்து 10 கழிச்சா நமக்கு 70ன்னு கிடைக்கும். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 2 கூட வந்து பாத்தீங்கன்னா 1 ஆட் பண்ணி 3 மாத்திருக்கான். அப்போ 2 3 மாதிரி இருக்குன்னா இது கூட வந்து 1 ஆட் பண்ணிருக்கான். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் பாருங்க 5ன்னு கொடுத்துருக்கான். இந்த 3 கூட 2 ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 5 கிடைக்குது. அதுக்கப்புறம் 8ன்னு கொடுத்துருக்கான். 8னா இந்த 5 கூட 3 ஆட் பண்ணி 8ன்னு கொடுத்துருக்கு. 8க்கு அப்புறம் வந்து 13. இந்த 8 கூட 5 ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? 13ன்னு கிடைக்குது. 13க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 21 கொடுத்துருக்கான். இந்த 13 கூட 8 ஆட் பண்ணா எனக்கு 21ன்னு கிடைக்கும். இதுக்கு அடுத்த நம்பர் என்ன பண்ணணும்னா இந்த 21 கூட 13 ஆட் பண்ணா எனக்கு 34ன்னு கிடைக்கும். ஆக்சுவலி ஒரு நம்பருக்கு முன்னாடி நம்பரை ஆட் பண்ணி பின்னாடி நம்பர் வருதோ அதுக்கு பேர் வந்து ஃபிபோனாச்சி சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 34 அப்படின்றது தான் ஆன்சர். Indus Classes